Hi to all, நான் Java from Java House. Yes, லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 4 நாள் ஆகுது. ஒன்றும் இல்லை, நம்ம சொந்த ஊரில் புகழ்பெற்ற திருக்காமேஸ்வரர் சமேத கோக்கிலாம்பேரி ஊர்னரை ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலோட தேர் திருவிழா, அதனால தான் நான் கொஞ்சம் அங்கே பிஸி ஆகிட்டேன். நம்ம தேர் திருவிழா எல்லாம் சந்தோஷமாக மக்கள் கூட கொண்டாடிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது விஷயத்தோட வந்துருக்கேன். இன்னைக்கு என்ன எதை பத்தி பேச போறோம்னா, ஆல்ரெடி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே இந்த படம் வந்து நான் இப்பதான் லாஸ்ட் எஸ்டே பார்த்தேன். நான் பார்க்கும்போது என்ன இந்த படத்தை நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு தோன்ற எனக்கு மனசுல தோன்ற படத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தாங்க. எஸ், ஆக்சுவலி இந்த படம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் பிலோ அண்டர் 18 இயர்ஸ் அவங்களுக்கான பியூர் ஏ ரேட்டட் ஃபிலிம். எஸ், நம்ம விக்னேஷ் கார்த்திக் பிரதர் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் ஹாட்ஸ்பாட். எஸ், இந்த படம் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம். ஆக்சுவலி ஒரு 4 விதமான ஸ்டோரிஸ். அது வந்து நம்ம டைரக்டரே வந்து படத்தை ஸ்டோரி ப்ரொடியூசர்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் படத்துல இருக்கு. ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம். எஸ், ஒரு 4 விதமான கதைகள். ஆல்ரெடி நம்ம நிறைய ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம விக்னேஸ்வரன் சார் ஆந்தாலஜி எடுத்திருக்காங்க, நம்ம டிவோன் சார் ஆந்தாலஜி ஃபிலிம் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு படமாகவே நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்த படம் தான் இந்த படம். விக்னேஷ் கார்த்திக் பிரதர் அவரு பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஜே, ஆர்ஜே, ஒரு டெலிவிஷன் ஸ்டார், ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், ஒரு ஸ்கிரீன் ரைட்டர், பிளஸ் இப்போ டைரக்டர். எஸ், ஆல்ரெடி ஒரு 3 படம் எடுத்திருக்காரு. லாஸ்ட் நம்ம ஜிவி பிரகாஷ் அடியே படம் கூட எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படம் கூட ஒரு பேரலல் யூனிவர்ஸ் ரிலேட்டட் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதுவுமே கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு கண்டென்ட் தான் தமிழ் சினிமாவுக்கு. இந்த படமும் அதே போலதான். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் உண்மையா. ஏன்னா இந்த படம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அது ஒவ்வொரு டாபிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப், செகண்ட் பார்த்தோம்னா கோல்டன் ரூல்ஸ், தேர்ட் வந்து தக்காளி சட்னி, ஃபோர்த் வந்து ஃபேம். இது எனக்கு பிடிச்ச ஆந்தாலஜி. இந்த 4த்துல ஒரு எது ஒன்று இன்ட்ரெஸ்டிங் கேட்டீங்கன்னா அந்த ஃபேம் கேம். அது கிளைமேக்ஸ் ஸ்டோரி. அது ஆக்சுவலி இப்போ நடக்கிற நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டா இது அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு பிலோ 18 இயர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு திணிக்கப்பட்டு இருக்கு, அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து அந்த லாஸ்ட் ஸ்டோரியில வந்து சூப்பர்வா சிம்பிளா அழகா சொல்லிட்டு போயிருந்தாரு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ. ஐ லவ் யூ ஃபார் தட். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான விஷயம். அதை எப்படி பசங்க அந்த பிலோ 18 இயர்ஸ் பார்த்தாலுமே அந்த விஷயத்த புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம பெரியவங்க, நம்ம வயசுல பெரியவங்க, நம்ம தான் நம்ம பிள்ளைகளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். எந்தெந்த விஷயத்துல சில்ட்ரன்ஸை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அந்த விஷயத்துல மோட்டிவேட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துல பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்துல பண்ணக்கூடாது. முக்கியமா அந்த படத்துல காட்டணும் போல அந்த விஷயத்துல தயவு செஞ்சு மோட்டிவேட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு என்னதான் ஃபேம் வேணும், நம்மளுக்கு என்னதான் ஒரு பாப்புலாரிட்டி வந்து இருந்தாலும் அதுக்கான ஏஜ் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இவங்க ஏன் இப்படி ரேப் பண்ணாங்க, இவங்க ஏன் அப்படி அதை பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வரையும் கத்தின்னு இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு தாயாக தகப்பனாக இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்துல சில ரூல்ஸ் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணாதான் இந்த சொசைட்டி மாறும், இந்த ஊர்கள் எல்லாமே மாறும் நான் நம்புறேன். ஸோ நீங்க கண்டிப்பா அதுபடி அந்த படத்தை பார்த்துட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. நல்ல கண்டென்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் கதை ஹாப்பி மேரிட் லைஃப். நம்ம 96 ஃபேம் ஆதித்யா பாஸ்கர் பிரதரும் கௌரிஜி கிஷன் அவங்க அதே ஃபேம். ஒரு நல்ல ஸ்டோரி தான். அந்த படத்தை பத்தி பார்த்தோம்னா நம்ம ட்ரைலர்ல வந்து நிறைய மிக்சடு ரூமர்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் திட்டினாங்க டைரக்டர், என்ன கதை என்ன ப்ரெஸ் மீடியா எல்லாமே திட்டினாங்க. பட் அந்த கதைப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. பட் லாஸ்டா அவர் கொடுக்குற சொல்யூஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா சொல்லிடுறேன், ஏன்னா ஸ்டோரி ரிவீல் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து ஒரு என்னதான் பணக்காரனா இருந்தாலும் ஒரு பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை, அதாவது வீட்டு மாப்பிள்ளையா போறப்போ
ஆஹ் என்ன எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போமா கேட்டீங்கன்னா இல்ல. அததான் வந்து இந்த படத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கான சொல்யூஷனுமே நல்லா சொல்லியிருப்பாரு. அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா பெத்தவங்க வீட்டுலதான், இப்ப நான் பையன் வீட்டுலதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பையன் வீட்டுலதான் பொண்ணு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளும் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு மாசம் அங்க இருக்கலாம், ஒரு மாசம் இங்க இருக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒரு ஒரு பொண்ணு பெற்றவங்களா இருந்தா என்ன பண்றது? கரெக்டு தானே நான் கேட்கறது? ஸோ அவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களும் அதை வளர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல அந்த சொல்யூஷன் கொடுத்தது வந்து ரொம்ப லாஜிக்கலா இருந்துச்சு. சும்மா வந்து இங்க எதுவுமே ஒரு லாஜிக்கல் மீனிங் இல்லாம அவர் எதுவுமே சொல்யூஷன் கொடுக்கலாங்க அந்த ஸ்டோரிக்கு. ரொம்ப அழகான ஒரு லாஜிக்கல் ரீசனை வச்சுக்கிட்டு சூப்பரா எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காரு அந்த ஹாப்பி மேன் லைஃப் வந்து. அது எனக்கு அதுவுமே எனக்கு பிடிச்ச ஸ்டோரி. செகண்ட் வந்து கோல்டன் ரூல்ஸ். இது எப்படி சொல்றது தெரியல. சத்தியமா வாழ்க்கையில இந்த அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அந்த படத்துல கிளைமேக்ஸ், செகண்ட் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, அதுதான் பண்ணிட்டு போனோம். ஏன்னா அது அப்படி ஒரு இது சாண்டி மாஸ்டரும் அம்மா பேர் அப்படி எப்படி ஒத்துட்டு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில இப்படியும் ஒரு லவ் வருமா, இப்படியும் லவ் கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா நம்ம எப்படி தோணும், மனசு நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஸ்டோரி தான் இந்த கோல்டன் ரூல்ஸ். தயவு செஞ்சு நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். தேர்டு தக்காளி சட்னி. இது கொஞ்சம் சிரிப்பா இருந்தாலும் பட் அது ஒரு சீரியஸான விஷயம் தான் எதுவுமே. ஏன்னா ஒரு காதலர்கள் இருக்காங்க, சம்பை ஒரு அந்த பையனால சம்பாதிக்க முடியல, பிசினஸ் லாஸ், அங்க இருந்து தூக்கிட்டாங்க. அவனோட சில அந்த விஷயங்கள் நம்ம இந்த மீடியாவில் சொல்லக்கூடாது, பட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலைக்கு போறாரு. அந்த வேலையில ஒரு அவர் போயிட்டே இருக்கும்போது நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நல்ல ஐபோன் எல்லாமே வாங்கி தர்றாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த வேலைக்கு போறப்போ ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆயிடுது. இந்த மிஸ்கன்செப்ஷனால அவர் அதை விட்டுறாரு. ஆனா அதுல இருந்து தப்பிச்சாலும் அவர் லவர் கிட்ட ஒரு விஷயத்துக்காக மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற சொல்யூஷன், டைரக்டர் கொடுக்குற சொல்யூஷன் வந்து உண்மையா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அதே தான் ஆப்போசிட் ஜெண்டருக்கும் நம்ம மேல ஆசைகள் இருக்கும். நம்ம நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக நம்ம மேல தப்பு இல்லை, நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நம்மளுக்காக பொறுத்துக்கிட்டு வாழணும், பொறுத்துக்கிட்டு போகணுன்றது ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ரூல் கிடையாது. நம்ம தப்பு பண்ணா அவங்க தப்பு பண்ணாலும் அது தப்பு கிடையாது. அதுதான் அவர் சொல்ல வந்திருக்காரு. ஒரு ஆண்மகன் என்ன எவ்வளோ தப்பு பண்ணாலும் இது ஒரு உடல் உறவு ரீதியான ஒரு ஒரு தவறுகள் இது. அதை பண்ணும்பொழுது ஆப்போசிட் ஜெண்டருக்கு தெரிய வரும்போது அப்ப நான் ஏன் அதை பண்ணக்கூடாது? ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு பையனா நம்ம கேட்கிறப்போ நம்ம இதுக்காக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேற ரீசன் சொன்னாலுமே அப்போ அவங்களும் அவங்களும் சொல்றாங்க, நீ பண்ணதுக்கு வேற ரீசன் இருக்கு இல்லையா, நானும் ஒரு வேற ரீசன் கொடுக்குறேன், நான் அதனால அந்த தவறுகள் நான் பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி கொடுத்த சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்பவே உண்மையா இருந்துச்சு. எஸ், இதுக்கப்புறம் அந்த 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 தேர்ட் ஸ்டோரியை பார்த்துட்டு தக்காளி சட்னியை பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். ஃபோர்த் ஸ்டோரி ஃபேக் இட். எஸ், எப்படி சொல்றது, இப்போ இருக்கிற குழந்தைகளை வந்து நான்லாம் ஒரு 18 வயசுக்கு முன்னாடி 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரியஸாகவே சும்மா நம்ம ஒரு கேமரா முன்னாடிக்காக சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. சீரியஸாகவே எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது சோஷியல் மீடியாலாம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சினிமா படம் தேட்டருக்கு படத்தை கொண்டு போவாங்க வீட்டில், அவ்வளோதான் பேரண்ட்ஸு. மற்றபடி ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஒரு டிக்டாக் ரீல்ஸோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ, இந்த மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதோ அந்த அளவுக்கு அப்போ யாருக்குமே அந்த அவேர்னஸ் கிடையாது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் சைல்டு பாத்தீங்கன்னா ஃபோன் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் யூடியூப்ல என்ன தெரிஞ்சாலும் ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கு. அது ஃபோன் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம மீடியா இருக்கு இல்லையா, நம்ம போஸ்ட் பண்ற கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து
தவறுகளா இருக்குன்னு நான் சொல்றேன். சில சில கண்டென்ட்ஸ் தவறுகளா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம இப்போ யூடியூப்ல என்ன வேணா எது வேணா எதை பத்தி வேணா பேசலாம், எதை பத்தி வேணா சொல்லலாம். ஆனா சிலதுகளுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் ஒரு டிராமட்டிக்கலான சும்மா ஒரு பிரெக்னென்ட் ரிலேட்டடா ஒரு வீடியோஸ் இருந்தாலுமே அது ஒரு மெடிக்கல் வீடியோன்னு பார்க்க நம்மளுக்கு புரிய மெடிக்கல் வீடியோ பார்ப்போம். பட் ஒரு குழந்தைகளுக்கு அது புரிய ஏஜ் கிடையாது அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சில விதமான கண்டென்ட்கள் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அதை எக்ஸ்போஸ் ஆகி அவங்களும் அதை பத்தி அவேர்னஸ் பிலோ 18 இயர்ஸ்லேயே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான சில விஷயங்களும் நம்ம இந்த இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறமாவது இதனாலதான் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அத்தாரிட்டி வந்து பேரண்ட்ஸுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மட்டும்தான் இருக்கு. மற்ற வெளியாளருக்கும் அவங்க ஈவன் ஃப்ரெண்டுங்களுக்கும் இருக்கு. பட் அதெல்லாம் மேல பார்த்தோம்னா பெற்றவங்க பேரண்ட்ஸ் நீங்க தான் தன் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்க நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க. எது அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லிக் கொடுங்க. எது நம்ம அவங்களுக்கு திணிக்க கூடாதோ அதை திணிக்க கூடாது. முக்கியமா பசங்க எதிர்க்க நம்ம எதுவுமே பேசக்கூடாது. எந்த தவறான விஷயங்களை பத்தியும். இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே நம்ம பேசுறது தான் கரெக்டு, பெரியவங்க என்ன பேசுறாங்களோ ஓகே நம்மளும் அதே போல பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்க்கணும். இந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. ரொம்ப நல்ல படம். புதுவிதமான ஒரு கண்டென்ட் இந்த படம். ஆக்சுவலி இந்த மாதிரியும் கண்டென்ட் நம்ம பண்ணலாமா, ஒரு தேட்டர்ல கொண்டு போலாமான்றதுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு ஹேட்ஸ் ஆஃப். 7 Warrior Films ப்ளஸ் கேஜேபி ஃபிலிம்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் பேனர்ல பண்ணதுதான். ஏன்னா இந்த படத்தை ஈஸியா நம்ம ஒரு வெப் சீரிஸா கொண்டு வந்து விட்டுருலாம், பாக்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஒரு 2 hours 2 minutes ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னென்ன நடக்குது நம்ம சொசைட்டி இப்போதைக்கு நடக்குதுன்றது வந்து அழகா சூப்பரா காமிச்சு போயிருக்காரு விக்னேஷ் கார்த்திக் பிரதர். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் தட். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் தான். இந்த படம்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு வர சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து அதான் ஒரு லாஜிக்கலா இருந்துச்சு. அதனாலதான் இந்த படத்தை வந்து நான் இவ்வளவு பேச வந்திருக்கேன். முக்கியமா இந்த லாஸ்ட் ஸ்டோரியை தயவு செஞ்சு பாருங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டோரி நம்ம சொசைட்டிக்கு. எஸ், ஹாட்ஸ்பாட் மூவியை பார்க்க வேணாம்னு சொல்றவங்களுக்கு ஆன பதில், இந்த மூவி பார்க்கலாம். பேரண்ட்ஸ் பிலோ 18 மட்டும் வேணாம்னு நினைக்கிறேன். அவங்களுமே காட்டலாம், பட் அது லாஸ்ட் ஸ்டோரியை காட்டுங்க. பட் அபோவ் 18 எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்க வேண்டிய எல்லா விதமான கண்டென்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நான் அடுத்த ஒரு வெப் சீரிஸ் நம்ம தலைமை செயலகம் வசந்த பாலன் சேர்ந்த தலைமை செயலகம் வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சிருக்கேன். அதுக்கான கண்டென்ட்டை இதுக்கு அடுத்த வீடியோவா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோல இருந்து சைன் ஆஃப் பண்றேன். நான் உங்களுக்கு ஜாவா ஃப்ரம் ஜாவா ஹவுஸ்.